உங்களுக்கான அரசியல் பிழைப்புக்கு நீங்கள் இதை வேணால் செய்யலாம். ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே மத அடிப்படையில் பிரிஞ்சு இல்லாமல் இங்கே இந்துக்களும் ஒன்று தான், முஸ்லீம்களும் ஒன்று தான், கிறிஸ்தவர்களும் ஒன்று தான்ற அடிப்படையில் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல நீங்கள் மத கலவரத்தை தூண்டுற விதமாக இதை வேணால் நீங்கள் செஞ்சதுக்கு முயற்சி பண்ணலாம். அந்த முயற்சிகள், உங்களோட முயற்சிகள் தொடர் தோல்வி தான். நீங்கள் 100 ஆண்டுகளாக தோத்துட்டு இருக்கீங்க. அதனால தான் உங்களோட பிரதிநிதியாக இருக்கிற ஒருத்தரை வந்து அந்த இடத்துல நீதியரசரை அமர வச்சு நீங்கள் செப்பரேஷன் ஆஃப் பவர்னு ஒன்று இருக்கு. செப்பரேஷன் ஆஃப் பவர் படி ஒரு நீதிமன்ற பாதுகாவலராக இருக்கிற காவலர்ல நீதிமன்ற பாதுகாவலர் அவர்கள சிஆர்பிஎஃப்ல இருக்கிற ப்ரொவிஷன்ல நீதிமன்ற பாதுகாப்புக்காக இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்டோட போலீஸ் அவர்களை போய் விளக்கேற்றி வச்சுட்டு வான்னு சொல்றது எவ்வளவு பெரிய அபத்தம். அந்த அபத்தம் உங்களோட இந்த வேலை, உங்களோட இந்த குறிக்கோள் எதை நோக்கி இருக்கு அப்படின்னா, எப்படியாவது இந்த மண்ணுல கலவரத்தை தூண்டி விடும். மதுரையை பாதுகாக்கிறது நீங்க தான் பிறந்திருக்கீங்களா? மதுரைக்கு மெட்ரோ ரயில் கொடுக்காதது யாருன்னா பாஜக ஆச்சு. அதே பாஜகவோட இன்னைக்கு அந்த திட்டத்தை இந்த கலவரத்தை முன்னெடுத்து போயிட்டு இருக்கிற இந்துத்துவம். மெட்ரோ ரயிலுக்கு குரல் கொடுங்க. விமான நிலைய விரிவாக்கம் கேட்டுட்டு இருக்கோம், விமான நிலைய விரிவாக்கத்துக்கு குரல் கொடுங்க. சர்வதேச விமான நிலையமா மாத்துங்க மதுரை விமான நிலையத்தைன்னு கேட்கிறோம். அந்த விமான நிலையத்துக்கு குரல் கொடுங்க, சர்வதேச விமான நிலையமா மாத்துங்க. மக்கள் நல பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்கு. அந்த கோவில்ல எந்த இந்துவும் போறதுக்கு தடை விதிக்கப்படலை, எந்த இஸ்லாமியனும் போய் அந்த தர்காவில் வழிபடுறதுக்கு தடை இன்னவரையும் இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, அங்க ஒரு இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கிறதா கட்டமைக்கிறீங்க. அங்க அந்த தர்கால இதனால் வரலையும் இந்துக்களும் முஸ்லீம்களும் இதனால் வரலையும் அவங்க தர்கால அவங்க வழிபடுறாங்க, இவங்க கோயில இவங்க வழிபடுறாங்க. இவங்களுக்குள்ள எந்த விதமான சிக்கலுமே கிடையாது, எந்த சிக்கலும் இல்லை. அப்ப சிக்கல் இருக்கிறதா கட்டமைக்கிறது யாரோட வேலைன்னா இந்துத்துவ சக்திகளோட வேலை.